புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ள எஸ்பி லட்சுமி தலைமையிலான முத்தியல்பேட்டை போலீசார். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைத்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஓடும் ரயிலில் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்ட வில்லியனூர் காவல்துறையினர். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தலை திறந்து வரும் திமுக மற்றும் அதிமுக கட்சியினர். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர்.